பூரிக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசாலா செய்வது எப்படின்னு பார்த்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி தண்ணி விட்டு மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு 2 விசில் விட்டு வேக விட்டுருக்கேன். மண் சட்டியில் இப்போ எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுடணும். இஞ்சி பொடிசாக நறுக்குனதை போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் மீடியமான சைஸில் நீளத்தில் வெட்டினதை போட்டுக்கலாம். வதக்கிக்கணுங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பச்சை மிளகாய் ஒரு 5-6 நீள வாக்கில் வெட்டி போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. தோல் உரிச்சிட்டு கட் பண்ணதை போட்டிருக்கேங்க. நல்லா வதக்கிக்கணுங்க. தண்ணி ஒரு சொம்பு தண்ணி விட்டு கொதிக்க விடணுங்க. இப்போ கல் உப்பு போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கடலை மாவு கரைச்சி விட்டதை போட்டுக்கலாங்க. நல்லா கொதித்ததும் பச்சை வாசனை போனது இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பூரிக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம்.